வீக்லி ரன் ஆகக்கூடிய சாட்டர்டே மட்டும் ரன் ஆகக்கூடிய கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் ஜர்னி நடந்து பண்ண போகிறோம். ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்பர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எஸ் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல தான் இருக்கும். ஸோ எஸ் சென்னை சென்ட்ரல்ல இருந்து இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ எந்த ட்ரெயின்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வீக்லி ரன் ஆகக்கூடிய சாட்டர்டே மட்டும் ரன் ஆகக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம இன்னைக்கு வந்து டிராவல் ஜர்னி நடந்து பண்ண போறோம். இந்த விளாக் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் எடுப்பேனா இல்ல தீபக் எடுப்பானான்னு தெரியல. தீபக் எங்க தானே யோசிக்கிறீங்க? எல்லா கதையும் நான் உள்ள போய் சொல்றேன். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்குள்ள போலாம். சரியா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இதோ இருக்கு கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ். அரக்கோணம் WAZ 5H இதாவது ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ எதிர்க்க பாத்தீங்கன்னா தன்பாத் ஆலப்புழா நிக்கிறான். இப்பதான் உள்ள வந்து ஸ்டாண்ட் பண்ணா எல்லாம் ஸ்லீப்பர்ல ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. சோபா இந்த நார்த் ட்ரெயினும் அப்பா எல்லாம் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு ஸ்லீப்பர்ல ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ நம்ம வண்டியோட அன்ரிசர்வ்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்றேன். நம்ம லோகோவும் பார்க்கலாம், அப்படியே அன்ரிசர்வ்டுக்கும் நம்ம போயே ஆகணும். நான் அங்க போயிட்டு சொல்றேன்னு என்ன ஏதுன்ட்டு. இதுல எது அன்ரிசர்வ்டுனே தெரியல. பார்த்தா எஸ்டூன் போர்டு வேற போட்டுக்கிறாங்க. ஆனா அன்ரிசர்வ்டு தான். சரி, ஓகே, நம்ம வண்டியை பத்தி பார்ப்போம். நம்ம இன்னும் சரியா 2 minutes பாத்தீங்கன்னா வண்டி டிபார்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம ஜேர்னி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஷார்ப்பா 10:30க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சு நம்ம கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வாங்க ட்ராவல் பண்ணுவோம்.
14 மினிட்ஸ் டிலேவாக அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அந்த வண்டிக்கு நிறைய ரொம்ப ஹால்ட்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஹால்ட் தான். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். 14 மினிட்ஸ் அப்படின்றது பெரிய மேட்டர் இல்லை, கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்றது பார்ப்போம். அதே 15 மினிட்ஸ் டிலேவாக காட்பாடி வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு முக்கியமான ஸ்டாப்பான ஜோலார்பேட்டை கிடையாது, மொரப்புறம் கிடையாது, சேலம் தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக. ஸோ எந்த டைமிங்கில் போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம்.
few moments later. ஃபோர் மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நான் எவ்வளோ லேட்டாக நினச்சேன் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 3 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ரன்ல வந்து ரீச் பண்ணியாச்சு. ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு அண்டர்கிரவுண்டில் 175 ருபீஸ் பர் பர்சனும், ஸ்லீப்பரில் 365 ருபீஸ் பர் பர்சனும் ஆகுது. நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் ஜோலார்பேட்டைக்கு அப்புறமே, அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டேன். ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் எதுவுமே எடுக்கல. ஷார்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக சேலம் என்ட்ரி தான் எடுத்துட்டேன். தொடர்ந்து போவோம். நெக்ஸ்ட் ஈரோடு, அப்புறம் திருப்பூர் நம்ம இறங்க போகிறோம்.
5 மினிட்ஸ் டிலேவா ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பீக் ஆகிடுச்சு. திருப்பூர் இறங்கும் கோயம்புத்தூர் கொஞ்சம் பேர் தான் போவாங்க. நல்ல ஒரு ஆப்ஷனு சாட்டர்டே நைட் இந்த டைம் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வண்டியோட கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு SLRD 2 அன்ட்ரஸோட, அதுக்கப்புறம் 2 செகண்ட் ஏசி, 7 தேர்ட் ஏசி கோச். தேர்ட் ஏசி கோச் தான் அதில் அதிகம் 7 கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர்ல 6 கோச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேக்ல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்ல வந்து 2 அன்ட்ரஸோட ஒரு SLRD இருக்குது. ஸோ இதுதான் அந்த வண்டியோட கோச் பொசிஷன். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு, அதுவும் ஒரு வீக்கெண்ட் டைம்ல தான் டிபார்ட் ஆகுது. சென்னை சென்ட்ரல்லையும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு தான் டிபார்ட் ஆகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். வீக்லி ஒன்ஸ் ஆப்ரேட் ஆகுறது. யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 2 மினிட்ஸ் டிலேல பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் ஜங்ஷன் வந்து விட்டுட்டாங்க நம்ம கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ். 2 மினிட்ஸ்ன்றலாம் ஒரு பெரிய மேட்ரு. எல்லாம் போகும்போது கண்டிப்பா ஆன் டைமுக்கு போயிடுவான். நம்ம இப்போ ஸ்லீப்பர் கோச் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். போய் அண்ணனை பார்ப்போம் அவங்க டிராவல் எப்படின்னு. நான் பெருசா தூங்கல, ஒரு 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன். ஜோலார்பேட்டையில இருந்து சேலம் வரைக்கும் தான் தூக்கமே வந்துச்சு. ஸோ அப்போ மட்டும் தான் தூங்கினேன். அவங்க நல்லா தூங்கியிருப்பாங்க. போயிட்டு அவர் கூட சேர்ந்து வீடியோ முடிச்சிடுறேன். டிபார்ட் ஆயிட்டான். எதிர்க்க கூட்டத்தை பாத்தீங்கல்ல, விவேக் எக்ஸ்பிரஸ் வெயிட்டிங்கு. வேற யாரும் இல்ல, நம்ம வடக்கு தோழர்கள் தான். ஸோ எஸ், திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு. மதியம் ஆயிடுச்சு. அடுத்த ட்ரெயின் நாங்கள் டிபார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. மொத்தமா வெளியே வரும்போது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அண்ட் ஸ்லீப்பர்ல தூங்கிட்டு ஜாலியா வந்து ரெடிப்பா இருந்துச்சு டிராவலு. ஸ்லீப்பர்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்லீப்பர்ல என்ன பிரச்சனை இருக்கு? அண்டர்சூட் ப்ராப்ளம் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான். ஸ்லீப்பர்ல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஜாலியா ஸ்லீப் பண்ணிட்டு நான் திடீர்னு தடா என்னடா என்னடா அப்படின்னு ஏஞ்சி பார்த்தேன். ஐயோ திருப்பூர் ஈரோடு தாண்டிச்சு போல, திருப்பூர் வந்துச்சுன்ட்டு ஜோலார்பேட்டைன்னு காமிச்சது. மறுபடியும் படுத்து தூங்கிட்டு ஈரோடு தாண்டினதுக்கு அப்புறம் அலாரம் வச்சு ஏஞ்சேன்.
அண்ட் யா பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியுது ரீபில்ட் ஆயிட்டு இருக்கு எக்ஸ்டீரியர் ஆஃப் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சைடு ரீபில்ட் ஆகுது, அந்த சைடு அப்படியே தான் இருக்கு, அதுல எந்த சேஞ்சும் இல்ல. இந்த சைடு கொஞ்சம் பெருசா, நான் ஃபர்ஸ்ட் இருந்ததோட கொஞ்சம் பெருசா வந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் பிளாகோட. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதான் இது முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு ஃப்ரைடே நைட் கோயம்புத்தூர்ல இருந்து டிபார்ட் ஆகுது, சாட்டர்டே நைட் சென்னையில சென்ட்ரல்ல இருந்து டிபார்ட் ஆகுது. சூப்பரான ஒரு ஆப்ஷன், அன்ரிசர்வ் மெயினா பெஸ்டான ஒரு ஆப்ஷன். ஃப்ரண்ட்ல போயிடுங்க, இன்ஜின் பக்கத்துல போய் ஏறிட்டீங்கன்னா, எனக்கு கோயம்புத்தூர்ல எங்கன்னு தெரியல, கோயம்புத்தூர்ல இந்த சைடு ஃப்ரீயா இருக்குன்னு தெரியல, யாராவது தெரிஞ்ச அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல்ல போட் பண்ணும்போது இன்ஜின் கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா, லோக்கோ கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலியா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க, ஒரு 1/2 hour 45 minutes பிஃபோர் போனாலே போதும், சீட் கிடைச்சிரும். சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயினை, ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்றேங்க. அந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபக், உங்கள் திவேஷ். டாடா.